ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஒரு பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தில் 18 லட்சம் முன்னாள் இராணுவத்தினருக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாக நடுவண் அரசு தகவல். பெங்களூருவில் தான்சானியா இளம்பெண் தாக்கப்பட்டதற்கு வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கண்டனம். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் குறித்து முடிவெடுக்க டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். கரூரில் உள்ள அரசு காகித ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரிப்பு. சென்னை வானூர்தி நிலைய நுழைவாயிலில் கேட்பாரற்று கிடந்த பையால் பரபரப்பு, வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர ஆய்வு. திருவண்ணாமலை அருகே பள்ளிச்சுவரில் திருக்குறளை அழித்துவிட்டு ஜெயலலிதா விளம்பரங்களை எழுதியதால் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை ஆனைக்குளத்தம்மன் கோவில் குடமுழுக்கு விழா, ஏராளமானோர் பங்கேற்பு. தென்காசி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்படுவதாக பொதுமக்கள் புகார். திண்டுக்கல் அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் உட்பட 7 பேர் கைது. மங்கோலியாவில் நடைபெற்ற குறுந்திரள் ஓட்டத்தில் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் பங்கேற்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.